அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் நமக்கு இதை செஞ்சேன், அதை செய்தேன் என்று தேவன் நம்ம யார்கிட்டையும் சொல்கிறதில்ல. ஆனால் நம்மளை சோதனைக்கு உட்பட பண்ணுகிற தீய சக்தியான செயல்கள் அது அவைகளுக்கு தெரியும். அதுக்கு தலைவனான பிசாசுக்கு, சாத்தானுக்கு தெரியும். தேவன் நமக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்காரு, நம்ம எதெல்லாம் பாதுகாத்துருக்காருங்கிறத பிசாசானவனுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா ஆண்டவர் நமக்கு எதையுமே சொல்கிறதில்ல. நான் உனக்கு இதை செஞ்சு வச்சுருக்கேன், இதை செஞ்சுருக்கேன், அதை செஞ்சுருக்கேன்னு சொல்லலை. எல்லாமே பூர்ணமாக நமக்காக செய்யப்பட்டு இருக்கிறது. அதை நம்ம எடுத்துக்கொள்கிறது தான் நம்ம கையில் இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துல பிசாசானவன் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், யோபு குறித்து சொல்லும் பொழுது, நீ அவனையும் அவன் வீட்டையும் அவனை சுற்றியுள்ள எல்லாவற்றிற்கும் நீ வேலியடைத்து பாதுகாத்திருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு பிசாசனம் ஆண்டவர்கிட்டே சொல்கிறான் அந்த முறையிட. அவனை நான் தொட முடியாத அளவுக்கு நீ இதை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ தேவன் எல்லாருக்குமே, ஆண்டவரை சார்ந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்குமே அவனையும் அவன் வீட்டையும் அவனை சுற்றியுள்ள எல்லாத்துக்கும் வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிறார் என்பது உண்மையான செயல். இது எல்லாருமே விசுவாசிக்கணும். தேவன் என்னை பாதுகாத்திருக்கிறார், என்னையும் சுற்றி இருக்கிறார் அப்படின்னு விசுவாசத்தோடு நம்ம பண்ணும்போது எந்த இதுவும் செய்வோம். தேவனோட அனுமதி இல்லாமல் எந்த தீங்கும் நம்மை நேராது. அதற்கு உரிய அனுமதியை ஒருத்தன் பெற்றுக்கிட்டு தான் நம்மகிட்ட தொட முடியும். ஒருத்தன் நம்மளை திட்ட வரான் அப்படின்னா, அவனுக்கு பண்ண வரான்னா அவர் அனுமதியோடு தான் வர முடியும். அனுமதி இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. தீங்கு செய்ய எவனாலையும் நமக்கு ஆண்டவராகிய பிள்ளைகளுக்கு யாருக்கும் தீங்கு செய்ய ஒருவனாலும் கூட முடியாது.